தமிழக மாணவர்கள் உருவாக்கிய பலூன் செயற்கைக்கோள் வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி அமெரிக்காவின் நாசா விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் ஏவப்படுகிறது. சென்னையில் செயல்பட்டு வரும் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா என்ற அமைப்பில் பயிற்சி பெற்ற 7 பள்ளி மாணவர்கள் இணைந்து பலூன் செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளனர். விண்ணுக்கு மனிதனை அனுப்புவதற்கான ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த பலூன் செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். கலாம் 2 என்ற பெயரிடப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோளில் ஆய்வுக்காக மனிதனின் மரபணு அனுப்பப்படுகிறது. விண்வெளிக்கு சென்ற பிறகு திரும்ப பூமிக்கு வரும் வகையில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். கலாம் சாட்டோட மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் இப்போ அடுத்த கட்டமாக எங்களோட ஜூனியர் டீம் மாபெரும் சாதனையை செஞ்சுருக்காங்க. NSLV கலாம் 2 அப்படிங்கிற பலூன் சேட்டலைட்டை நாசாவோட லாங்லே ஃபெசிலிட்டி கொலம்பியாலேருந்து ஆகஸ்ட் 24 அன்னைக்கு விண்ணில் ஏவ போகிறாங்க. இந்த சேட்டில் நாங்கள் என்னென்ன அனுப்ப போகிறோம் அப்படின்னா நார்மல் சென்சர்ஸ் அண்ட் பயோ சாம்பிள்ஸ் அண்ட் ஒரு ஸ்பேஸ் பிரிண்டிங் அப்படி பண்ண போகிறோம். நாங்கள் ஸ்பேஸை பற்றி பார்க்கணும், அதில் இருக்கிற அற்புதங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஸ்பேஸ் டூரிசம் போகலாம். அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஹியூமனால் அந்த குறிப்பிட்ட லெவலுக்கு வரைக்கும் சர்வை பண்ண முடியுமா, அவங்களால அங்கே தாங்க முடியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் இந்த DNA சாம்பிள் அனுப்புகிறோம்.